அயலி சிவா சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகிலாண்டேஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்காக அயலி சிவா குடும்பத்தோட எல்லாரும் வந்திருக்காங்க. வந்த இடத்துல அகிலாண்டேஸ்வரி அம்மாவை கொலை பண்ண பார்க்குறான் கபிலன். கபிலனை எப்படியோ கண்டுபிடிச்சு அயலி அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணி தூர விசிறி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை நடத்தலான்னு வந்து பார்த்தா இங்கே ரித்திகா தில்லாலங்கடி வேலை பண்ணி எப்படியோ அந்த பொண்ணை அவன் காதலன் கூட சேர்த்து வச்சிடுறாங்க. அந்த பொண்ணும் அவன் காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன், எங்ககிட்ட இது வரைக்கும் நீ இதை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது அகிலாண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்கள், உங்கள் பொண்ணை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கவே இல்லை, அதனால தான் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. அதாவது உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தா அவள் விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்லியிருப்பா. உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. சரி விடுங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதா நல்லது. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் சரியாக அமைச்சுக்கிட்டாங்க. இதனால் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி பெருந்தன்மையாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த உதய பெருமாள் செல்வநாயகி எல்லாருமே இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அயலி சொல்கிறாங்க, இந்திராணியை தனியாக கூட்டிகிட்டு போய் அக்கா நம்ம பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், அகிலாண்டேஸ்வரி அம்மா குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இதை கேட்டு இந்திராணியும் சரி இதை சித்தப்பா கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லி உதய பெருமாள் கிட்ட பேசுகிறாங்க. உதய பெருமாளும் சந்தோஷமாக அகிலாண்டேஸ்வரியை கூப்பிட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட சம்மதம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா உதய பெருமாள் செல்வநாயகி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் உங்கள் பொண்ணை என் வீட்டு மருமகள் ஆயிக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இதில் நிறைஞ்ச சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் சம்மந்தமும் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல எதிர்பாராத விதத்தில் ரித்திகா நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. ரித்திகா மூலமாக இப்போ பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்திராணியும் நம்ம அயலியுமே ரித்திகாவை பாராட்டுறாங்க. ரித்திகாவுக்கு அது எரிச்சலாக இருக்குது. நாம் ஒன்று நினச்சா இது ஒன்று நடந்துருச்சு. இந்த அகிலாண்டேஸ்வரியை எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வச்சு அவமானப்படுத்தணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்னடானா நம்ம பொண்ணையுமே அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிட்டாங்களே, பொண்ணுக்கும் அருமையான வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்ச ரித்திகா பொறாமையில் கொந்தளிச்சு கொண்டிருக்காங்க. இல்லைனா அகிலாண்டேஸ்வரியை கொலை பண்ண வந்துட்டு இப்போ சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கிறத வர்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, என்னடா கபிலா அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளிட்டு வாடான்னா உன் தங்கச்சிக்கு அந்த இடத்துல சம்மந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் வர்மா நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, சத்தியமாக இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அந்த இடத்துல அயலி வந்து என்னம்மா ஆட்டம் ஆடினா தெரியுமா, அப்படியே பத்திரகாளியாக ஆடிட்டா. சாமி வந்து அவள் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டா. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அவள் மேலே எனக்கு எப்போ இருந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் சந்தேகப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டா. ஆனால் நான் என்ன செய்யட்டும், அவகிட்ட இருந்து தப்பிச்சு வரதே எனக்கு பெரும் பாடாயிடுச்சு தெரியுமா. சரி இந்த தடவை விட்டுடிச்சிட்டேன், அடுத்த தடவை நான் போட்டு தள்ளிடுறேன். நீ இதை பற்றி என்கிட்ட திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி கூப்பிடாத, எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. கபிலன், டேய் உன்னை நம்புற மாதிரியே இல்லைடா, உன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அதை நீ சரியாக செய்யறதே இல்லை. திரும்பவும் இதே மாதிரி ஒரு தவறு நடந்தது, அப்புறம் உன்னையும் போட்டு தள்ள நான் தயங்க மாட்டேன்னு வர்மா மிரட்டுறாங்க. இந்த மிரட்டலுக்கு பயந்த கபிலன், கண்டிப்பாக நான் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அகிலாண்டேஸ்வரி நல்ல வேலை இந்த நின்று போன நிச்சயதார்த்தத்தை இப்போ திரும்பவும் நடத்தி கொடுத்துருக்கானா, அது ஐடினால மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. பொண்ணியே நம்ம வீட்டு மருமலாக்க, அதுவும் நான் கொடுத்து வச்சிருக்கோம். வேலவர் குடும்பத்தில் பொண்ணெடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அயலி நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா, எல்லாத்தையும் தலைக்குனிக்க வச்சுட்டாளேன்னு நான் தாழ்ந்து நிற்கும் போது நீ தான் எனக்கு இந்த ஒரு நல்ல ஐடியாவையும் கொடுத்த, என் மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றிருக்க. அயலி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாங்கிறாங்க. அம்மாவா நீங்கள் இருந்தபோது எனக்கு நீ என்னம்மா வேணும், நீங்கள் தான் எனக்கு தாய்க்கு தாயாக இருக்கீங்கல்ல, இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அயலி ரொம்ப பெருமிதப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்திராணி, அயலி கரெக்டான நேரத்தில் நீ சரியான யோசனை சொன்ன, எப்படியோ நம்ம பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சது, அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மான மரியாதையும் காப்பாற்றிட்டேங்கிறாங்க. ஆமாம்மா என் குடும்ப மான மரியாதையை காப்பாற்றின அயலி, உனக்கு இன்னும் நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க. அப்போ தான் அயலி சிவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி இதுதான் நல்ல சான்ஸ், அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்ம ராஜேந்திரனை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அகிலாண்டேஸ்வரியை தனியாக கூட்டிட்டு போறாங்க. கபிலனும் ரித்திகா செல்வநாயகி இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இவன் என்ன தனியாக கூட்டிட்டு போய் அப்படி என்ன அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட பேச போறா, பேச வேண்டியதெல்லாம் இங்கேயே பேசியாச்சு, நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது, இதுக்கப்புறம் இவையே தனியாக கூட்டிட்டு போய் என்னதான் பேச போறாளோ அப்படின்னு அயலி மேலே சரியான கோபம் எரிச்சலாக இருக்காங்க. இருந்தாலும் அயலி அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும், என் அம்மாவா நீங்கள் இருக்கீங்க, உங்களை நான் அப்படித்தான் பார்க்குறேன், எனக்கு மட்டும் ஒரு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. என்னம்மா நீ என்ன கேட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேங்கிறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு அப்படியே மனமுருகி கேட்குறாங்க அயலி. அயலி உனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ என்கிட்ட தயங்காம கேளுன்னு சொல்றாங்க அகிலாண்டேஸ்வரி. அம்மா உங்ககிட்ட வேலை பார்க்குறாருல்ல ராஜேந்திரன், அந்த மாமாவை எனக்கு ஏற்கனவே தெரியும். சின்ன வயசுல எங்கள் அம்மாவுக்கு டிரைவராக இருந்தார். அந்த ஞாபகத்தில் தான் நான் அவரை ஒரு தடவை பார்த்தேன். பார்த்துட்டு நான் அவரை போய் பேசும்போது அவர் என்னை அடையாளமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். திரும்பவும் ஒரு தடவை பார்க்கும்போதெல்லாம் அவர் என்னை பார்க்க முடியாமல் அப்படியே எங்கிட்ட இருந்து மறைஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்காரு. இப்போவும் இங்கே தான் பார்த்தேன், இந்த மண்டபத்தில் அவரை நான் பார்த்தோமா, அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை பற்றி
அவர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க. அவ்வளவுதானே ராஜேந்திரனை நான் இப்போவே கூப்பிடுறேன், எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் அம்மாவை பற்றின விஷயங்கள் அத்தனையும் நீ ஒன்று விடாமல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ தைரியமா இரு, நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மா ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜேந்திரன் வராரு. வந்ததும் அயலியும் சிவாவையும் பார்த்ததும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. சிவா அவங்கள மண்டைக்கு பிடிக்கிறாரு. கொஞ்சம் நில்லுங்க, எதுக்காக எங்களை பார்த்து இப்படி பயந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, என்ன காரணம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிவா கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க, நான் இங்கே கொஞ்ச நாள் தான் வேலையில் இருப்பேன், அதுக்கப்புறம் வேலையை விட்டு போக போகிறேங்கிறாங்க. அப்போ அகிலாண்டேஸ்வரி புரிஞ்சுக்கிட்டு, இதை பாருங்க ராஜேந்திரன், இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை நீங்கள் சொல்லலாம். அர்ச்சனாவை பற்றி கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க. அர்ச்சனாவை பற்றி தேவையில்லாமல் பொருளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்ச நாளுக்குள்ள அர்ச்சனாவை பற்றின விஷயங்களெல்லாம் தப்பாக வெளியிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் வாங்கி தரணும். நீங்கள் அர்ச்சனாவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த அயலிக்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அவள் பெத்த பொண்ணு பெத்த தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி அம்மா சொன்னதும் ராஜேந்திரனும் வேறு வழியே இல்லாமல், அம்மா நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த பொண்ணுக்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்கிறாங்க. அப்போ அயலை சிவா 2 பேரும் காதை கூர்மையாக தீட்டி கேட்குறாங்க. மாமா இதுக்காகத்தான் மாமா இவ்வளவு நாளாக உங்களுக்காக நாங்கள் காத்திருந்தோம், நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லுங்கள் மாமா, எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கிறாங்க அயலி. சொல்கிறேம்மா, பெத்த தாயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணுக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும். இவ்வளவு நாளாக இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த அர்ச்சனா மேடம் இன்னும் சாகலை, அவங்க இன்னும் உயிரோட பாதுகாப்பாக தான் இருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் அயலி சிவாவுக்கு 2 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடுதோ ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க மாமா, எங்கம்மா அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா, ஐயோ எங்கே இருக்காங்க, இப்போவே சொல்லுங்க மாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா பதறாதம்மா, உண்மையை சொல்கிறேன், ஆனால் உங்கள் அம்மா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீ வெளியில் யாருக்கிட்டையும் காட்டிக்காதேங்கிறாங்க. சத்தியமாக நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மொத்தத்தில் எங்கள் அம்மா இருக்கிற இடத்தையும் மட்டும் சொல்லுங்கள், பாதுகாப்பாக இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னு பல கேள்வி கேட்குறாங்க அயலி. பத்திரமா பாதுகாப்பாக சேர வேண்டியவங்க கிட்ட சேர்ந்துதாம்மா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்க விடாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஆளுகிட்ட இருக்காங்கங்கிறாங்க. அது யாருன்னு அயலி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே அவங்களுக்கு தூக்கி வாரி போடுறது, அதிர்ச்சியில் பிரமிச்சு போய் அப்படியே மிரண்டு நிற்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, எங்கள் மாமா கிட்ட தான் இருக்காங்களா, எங்கள் மாமாவா எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் எங்கள் மாமா இதை பற்றி எங்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையேங்கிறாங்க. சொல்ல மாட்டாங்கம்மா, யாருமே சொல்ல மாட்டாங்க, இன்னமும் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சால் நிச்சயமாக உங்கள் அம்மாவை உன் கண்ணில் காட்ட மாட்டாங்கங்கிறாங்க ராஜேந்திரன். உங்கள் அம்மா இருக்கிற விஷயமும் அதுவும் உங்கள் மாமா கூட தான் இருக்காங்கிற விஷயமும் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுமா, அப்படி ஒரு வேலை தெரிஞ்சால் உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆபத்துங்கிறாங்க ராஜேந்திரன். இது கேட்டு அயலியும் சிவாவும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பாக இருப்போம், தைரியமாக இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சிவா அயலி ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாதுன்ட்டு உடனே அயலியோட மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அயலி, இது இவ்வளவு நாளாக உங்கள் மாமாவே உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்களே, இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிற உங்கள் அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், அது ஏன் அவர் மறைச்சாரு அப்படின்னு சிவா கேட்கும்போது, அதுதான் எனக்கும் தெரியல, எங்கள் மாமாவை பார்த்து கேட்டால் தான் எனக்கு உண்மை தெரியும், அன்னைக்கு ஒரு தடவை சமீபத்தில் அந்த மனநல காப்பகத்தில் நான் பார்த்தேன்னு சொன்னனால அப்போ கூட அவர் ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி என்கிட்ட பேசவே தயங்கினார், பயந்த மாதிரி மறைஞ்சாரு, அப்போ தான் நானாக போய் வழியை கூப்பிட்டு பேசினேன் சிவாங்கிறாங்க அயலி. சிவா, எனக்கு இப்போ தான் புரியுது, எங்கள் அம்மாவை ஒருவேளை அந்த காப்பகத்தில் தான் பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க அயலி. சரி, இப்போ போய் உங்கள் மாமாவை பார்த்து நேரில் பேசினா எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு போகுது, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி சிவா அயலி 2 பேரும் அயலியோட மாமா வீட்டுக்கு போகிறாங்க. சம்பத்தோட வீடு பூட்டி இருக்கு, அங்கே வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணுமே, வீடு பூட்டி இருக்கு, அப்போ எங்கே போயிருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்கள கேட்கும்போது அவங்க வீடு காலி பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுமாங்கிறாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் வண்டி கடை போட்டு துணி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த டோபி போய் கேட்குறாங்க, எங்க இந்த வீட்டில் இருந்தவங்க துணியெல்லாம் கொடுத்து தேய்ப்பாங்களாங்கிறாங்க. ஆமாம் தேய்ப்பாங்க, அந்த சம்பத் சார் என்கிட்ட அடிக்கடி கொடுப்பாங்க, அவர் கொடுக்கும்போது அவர் ட்ரெஸ் மட்டும்தான் கொடுப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது பொருளும் கொடுப்பாங்களான்னு கேட்கும்போது புடவையும் கொடுப்பாங்கங்கிறாங்க. இது கேட்டதும் அயலுக்கு தூக்கி வரி போடுது, மாமா ஒருத்தர் தானே இருக்காங்க, அப்போ புடவையை கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அது எங்கள் அம்மாவோட புடவை தான், எங்கள் அம்மா இவ்வளவு நாளாக இந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு, அதுவும் மாமா வீட்டில் தான் இருந்திருக்காங்க, எங்கள் மாமா இது வரைக்கும் சொல்லாமல் விட்டுட்டாங்களே, ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் வருது.